இன்னைக்கு காலையில் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. தேமுதிக அந்த கட்சியோட தலைவர், மக்களால் கருப்பு எம்ஜிஆர்னு போற்றப்படுற, ரொம்ப அன்பாக பேசப்படுற ஒரு நபர் தான் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு மார்னிங் அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. கடந்த சில வருஷங்களாகவே அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, அட்மிட் பண்ணாங்க. அப்பயே அவரை பற்றி நிறைய வதந்திகள்லாம் வந்துருந்துச்சு. இருந்தாலும் அவர் உடல்நிலை முன்னேறி திரும்பி நம்மக்கிட்ட வந்திருந்தார். அதுக்கப்புறம் அவரோட கால்லேருந்து சில விரல்களை கட் பண்ணாங்க. திருப்பி இப்போ ரீசெண்டாக ஒரு 1 ஆர் 2 மந்த்தாக அவர் உடம்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துச்சு. நம்ம கூட ஒரு 10 வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வழியாக கடந்த 11ஆம் தேதி அவர் திரும்பி நம்மக்கிட்ட வந்துட்டார். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க இந்த நேரத்தில் தான் அவர் திருப்பி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ண இடத்துல அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இன்னைக்கு மார்னிங் அவர் இறந்துட்டார். நான் உடனடியாக தேமுதிகவோட கட்சி ஆஃபீஸ்க்கு காலையில் போயிருந்தேன். போய் பார்த்தோம்னா கட்சி கொடி அரை கம்பத்தில் பறந்துகிட்டு இருந்துச்சு. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக கண்ணீர் விட்டு அழுது இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய போலீஸ் பட்டாளம் பாதுகாப்புக்கு இருந்தாங்க. எனக்கு இப்போ என்ன வருத்தமான விஷயம்னா, அவர் இருக்கும்போது உங்களில் எவ்வளோ பேர் அவரை ட்ரோல் பண்ணி கலாய்ச்சி கமெண்ட் பண்ணி வீடியோலாம் போட்டிருந்தீங்க, அவர் கிண்டல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அவர் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எது தெரியுமா? எவ்வளோ பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காரு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சர்ஜரிக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வெளியில் சொல்ல முடியாத நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் மக்கள் அவர் சரியாக புரிஞ்சுக்கல. ஒரு மிகப்பெரிய தலைவனை நம்ம இன்றைக்கி இழந்துட்டோம். இந்த இழப்பு நம்மளுக்கு மட்டும் கிடையாது, தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அவர் பிரிஞ்சதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் உடனடியாக அங்கே போய் பார்த்தேன். அவரை இப்போதைக்கு எங்களால் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணல. கூடிய சீக்கிரமாக அவரை நேரில் போய் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும்